நடந்ததையெல்லாம் யோசித்து கொண்டிருந்த பனிமலரின் கண்கள் அப்படியே விரிந்துதான் இருந்தன. திடீரென்று, பனிமலர், அம்மாடி, இங்கே பாருமா, இங்கே பாரு என்று ஒரு கரம் அவளது கன்னத்தை மெதுவாக தட்டியது. நினைவலைகளிலிருந்து உயிர்த்தெழுந்தவள் போல கண்களை திறந்தாள் அவள். ஆனால் அவளால் எழுந்திருக்க முடியவில்லை. உடல் முழுவதும் சோர்ந்து போயிருந்தது. அவளை எழுப்பிக் கொண்டிருந்தது அவளுக்கு பிரசவம் பார்த்த மருத்துவர். ஐயோ, என்னம்மா, இந்த மழையில் இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்க என்று பதறியவரோ அவளை தொட்டு பார்த்தார். அவளது உடல் முழுவதும் குளிர்ந்து மரத்து போயிருந்தது. மேலும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மிக வேகமாக அவளை தனது காரில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தார் அவர். போகும் வழியிலேயே அக்னிக்கு ஃபோன் செய்தார். என்ன மிஸ்டர் அக்னி, நான் தான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன்னு, அதுக்கப்புறமும் எப்படி மனசாட்சி இல்லாமல் நடந்துக்க முடிஞ்சது உங்களால் என்று சற்று கோபமாகவே கேட்டார். அக்னியோ திகைத்து போனான். டாக்டர், இப்போ என்ன பிரச்சனை? நானே என்னோட என்று ஏதோ சொல்ல வந்தவன் ஒரு நொடி அமைதியாகிவிட்டான். என்ன உன்னோட என்று மருத்துவர் கடுப்பாக கேட்டார். பனிமலரை காணோன்னு தேடிட்டுருக்கேன் டாக்டர் என்றான் அக்னி. நீ எங்கே தேடினாலும் இப்போ உனக்கு அவ கிடைக்க மாட்டா, ஏன்னா என்று சொல்லிவிட்டு மருத்துவர் ஒரு நொடி நிறுத்தினார். அக்னியின் இதயமோ வேகமாக துடித்தது. டாக்டர் என்று பதற்றமாக அழைத்தான் அவன். அவ இப்போ என் கூட இருக்கா. ஒழுங்கு மரியாதையாக சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் வந்து சேரு. அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க என்று கத்திவிட்டு ஃபோனை வைத்து விட்டார். ஃபோன் துண்டிக்கப்பட்டதும் அக்னி சில நொடிகள் எதுவும் புரியாமல் அமர்ந்திருந்தான். இப்போ எதுக்குடா இந்த ஆளை நம்மக்கிட்ட இவ்வளோ கோபப்படுறாரு? அவர்கிட்ட போய் அவ என்ன தான் சொன்னா? என்னை சும்மா விட மாட்டேன்னு வர சொல்கிறாரு. திடீரென்று அவனது மனதில் ஒரு பயங்கரமான எண்ணம் தோன்றியது. ஒருவேளை அவள் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டாளா என்று நினைத்த நொடியில் அவனது உடல் முழுவதும் வியர்த்திவிட்டது. சேச்சே, அப்படி எதுவும் ஆகக்கூடாது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டவன் ஆக்சிலேட்டரை அழுத்தினான். கார் மழையை கிழித்து கொண்டு மருத்துவமனையை நோக்கி பறந்தது. ஆனால் அதைவிட வேகமாக ஓடியது அக்னியின் மனம். பனிமலருக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற பயம் முதல் முறையாக அவன் நெஞ்சை இறுக்கி பிடித்திருந்தது. அத்தனை வேகமாக மருத்துவமனைக்கு வந்தான் அக்னி. காரை கூட சரியாக நிறுத்தாமல் இறங்கி ஓடினான். டாக்டர், பனிமலர் உங்கள் கூட இருக்கான்னு சொன்னீங்களே, எங்கே இருக்கா என்று பதற்றமாகவே கேட்டான். மருத்துவரோ அவனை ஒரு நொடி முறைத்து பார்த்தார். உள்ளே அட்மிட் பண்ணியிருக்கோம் என்றார் அவர். அந்த ஒரு வார்த்தையிலேயே அக்னியின் இதயம் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. என்னாச்சு டாக்டர் என்று அவசரமாக கேட்டான் அவன். மருத்துவரோ ஒரு பெருமூச்சு விட்டார். பயப்படுற அளவுக்கு உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை. ஆனால் நீ பண்ண காரியத்தால் அந்த பொண்ணோட உடம்பும் மனசும் ரொம்ப பாதிச்சிருக்கு. நான் கண்டுபிடிச்சப்போ முழுசாக மழையில் நனைஞ்சி ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தா. எவ்வளோ நேரம் அங்கே இருந்தான்னு கூட தெரியல. உடம்பே ஐஸ் கட்டி மாதிரி குளிர்ந்து போயிருந்தது. அதோட இன்னொரு பெரிய பிரச்சனை, குழந்தைக்கு பல மணி நேரமாக பால் கொடுக்கல. அதனால் மார்பில் பால் தேங்கி கட்டி போயிருக்கு. கடுமையான வலியில் இருந்திருக்கா. அந்த வலியையும் தாங்கிக்கிட்டு தனியாக உட்காந்துருந்துருக்கா. காய்ச்சல் வேறு ஆரம்பிச்சிருக்கு. உடம்பு முழுக்க பலவீனமாக இருக்குது. சாப்பிடாம அழுதுகிட்டே மழையில் நனைஞ்சி நீர் சத்தம் குறைஞ்சிருக்கு. இப்போ ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்கோம். காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்துருக்கோம். பால் கட்டினதால் அலர்ச்சி ஆரம்பிக்கிற அறிகுறியும் இருக்குது. சரியான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்ததால் பெரிய பிரச்சனை ஆகலை. இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருந்து இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருந்திருக்கும் என்று மருத்துவர் கூறினார். அக்னியின் முகமும் அப்படியே வெளியேறி போனது. டாக்டர் என்று ஏதோ சொல்ல வந்தவன் வார்த்தைகள் வராமல் நின்றான். மருத்துவரோ அவனை பார்த்தார். மிஸ்டர் அக்னி, உடம்பில் இருக்கிற வலியை மருந்து போட்டு சரி பண்ணிடலாம். ஆனால் மனசில் இருக்கிற காயத்துக்கு எந்த மருந்தும் கிடையாது. அந்த பொண்ணு மயக்கத்தில் கூட என்ன சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? குழந்தை அக்னி அப்படின்னு தான் புலம்பிகிட்டு இருந்தா. தன்னோட வலியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உங்களை பற்றி தான் யோசிச்சிருக்கா என்றார் அவர். அந்த வார்த்தைகள் அக்னியின் நெஞ்சில் சுத்தியால் அடித்தது போல இறங்கின. அவன் மெதுவாக ஐசியூ கதவை நோக்கி திரும்பி பார்த்தான். கண்ணாடி வழியாக படுக்கையில் உயிரற்ற பொம்மை போல படுத்திருந்த பனிமலரை பார்த்த நொடி இதுவரை அவள் அழுததும் கெஞ்சியதும் அவனை விட்டு வெளியேறியதும் அனைத்தும் நினைவுக்கு வந்தது. முதல் முறையாக அவனுக்குள் ஒரு பயம் எழுந்தது. ஒருவேளை இவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் என்ற எண்ணமே அவனது நெஞ்சை மீண்டும் இறுக்கி பிடித்தது. அதன் பிறகு பனிமலரின் உடல்நிலை சற்று தேர ஆரம்பித்ததும் அவளை தனி அறைக்கு மாற்றினார்கள். நீ தயக்கத்தோடு தான் உள்ளே நுழைந்தான்.
இருவரும் சில நொடிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். எதுவும் பேசவில்லை. அந்த அமைதியே இருவரையும் கொன்று கொண்டிருந்தது. இறுதியாக அக்னி மெதுவாக அவளை பார்த்து சாரி என்று மட்டும் ஒரு வார்த்தை சொன்னான். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் பனிமலரின் கண்களில் நீர் வழிந்தது. அவள் மெதுவாக தலையசைத்தாள். இல்லை சார், என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட இதை மறைச்சிருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை. ஆர்த்தி அக்கா உதவியாக இதை கேட்குறப்ப என்னால் என்ன பண்ண முடியும்? அவங்க கண்ணீர் விட்டு கெஞ்சினாங்க சார். நான் வேண்டான்னு தான் சொன்னேன், என்னால் முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனால் அவங்க விடலை என்று சொல்லியவளோ கண்ணீரை துடைத்து கொண்டாள். அக்னியோ அவளை விழிகள் விரித்து பார்த்தான். அவளது ஒவ்வொரு வார்த்தையும் இப்போது அவனது இதயத்தை கிழித்து கொண்டிருந்தது. அந்த குழந்தைய நான் சுமக்க சம்மதிச்சது கூட ஆர்த்தி அக்காவுக்காகத்தான். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதும் அவங்களுக்காகத்தான். நான் ஒரு நாள் கூட உங்கள் வாழ்க்கையில் இடம் பிடிக்கணும்னு நினச்சதே இல்லை. நான் உங்கள் பொண்டாட்டியாக வாழணும்னு ஆசைப்படலை. ஆனால் எனக்கு பயமாக இருந்தது. உண்மை தெரிஞ்சால் நீங்கள் உடஞ்சி போயிடுவீங்கன்னு பயமாக இருந்தது. அதனால தான் மறைச்சேன் என்று சொன்னவளோ அழுதபடி முகத்தை திருப்பி கொண்டாள். அக்னியால் எதுவும் பேச முடியவில்லை. ஏனெனில் அவன் இதுவரை நினைத்தது போல பனிமலர் அவனை ஏமாற்றவில்லை. அவள் தன்னையே பலி கொடுத்து ஆர்த்தியின் கடைசி ஆசையை நிறைவேற்ற முயன்றிருக்கிறான் என்ற உண்மை இப்போது அவனுக்கு முழுமையாக புரிய ஆரம்பித்தது. சார், என்ன நடந்ததுன்னு நான் எல்லா உண்மையையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்று பனிமலர் மெதுவாக சொல்ல அக்னியோ வேண்டாம் என்பது போல தலையசைத்தான். சார் என்று அவள் மீண்டும் ஏதோ சொல்ல வர, நீ ஏற்கனவே ரொம்ப முடியாமல் இருக்கிற, இப்போ எதுவும் பேச வேண்டாம், ரெஸ்டடு என்று அவளை தடுத்தான் அவன். பனிமலரோ அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். சில நொடிகள் அமைதியாகவே கடந்தது. திடீரென்று ஏதோ நினைவிற்கு வந்தவனாய் அக்னி அவளை பார்த்தான். என்னை விட்டு எங்கடி போன? நான் ரொம்ப துடிச்சிட்டேன் என்று அவன் மெதுவாக சொன்னான். அந்த ஒரு வாக்கியம் பனிமலரின் இதயத்தை அப்படியே உலுக்கி போட்டது. அவளது கண்களில் சட்டென்று கண்ணீர் கட்டியது. இது வலியினால் வந்த கண்ணீர் இல்லை. முதல் முறையாக என்னை காணாமல் ஒருவர் துடித்திருக்கிறார் என்ற உணர்வு கொடுத்த கண்ணீர். அக்னியோ பதறிப்போனான். ஏய், இப்போ எதுக்குடி அழற என்று கேட்டான் அவன். பனிமலரோ உடனே கண்ணீரை துடைத்து கொண்டு சிரிக்க முயன்றாள். ஆனால் அந்த சிரிப்புக்குள் மறைந்திருந்த வலியை அவனால் தெளிவாக பார்க்க முடிந்தது. ஒன்றும் இல்லை சார் என்றாள் அவள். பொய் சொல்லாத, இப்போ தான் உடம்பு மறுபடியும் கொஞ்சம் சரியாக இருக்கு. மறுபடியும் அழுதுகிட்டு காய்ச்சலை குட்டிக்காத என்று அவன் அதட்டினான். அந்த அதட்டலில் கூட கோபம் இல்லை, அக்கறை மட்டுமே இருந்தது. அதை உணர்ந்த பனிமலரின் கண்களில் மீண்டும் கண்ணீர் விழிந்தது. என்னோட வாழ்க்கையில் என்னை காணலன்னு ஒரு ஆள் தேடுவாங்கன்னு நான் நினச்சதே இல்லை சார், அதான் என்று உடைந்த குரலில் சொன்னாள் அவள். அக்னியின் இதயம் ஒரு நொடி நின்றது போல் இருந்தது. எவ்வளவு தனிமையை அனுபவித்திருந்தால் ஒரு மனிதர் இப்படி சொல்லுவார் என்று அவனுக்குள் ஏதோ ஒரு வலி எழுந்தது. மெதுவாக அவளது நெற்றியில் விழுந்திருந்த முடியை ஒதுக்கி வைத்தவன், லூசு, இப்படி திடீர்னு காணாமல் போனா உன்னை தேடாமல் வேற என்ன பண்ணுவேன் என்று அவனையும் அறியாமலேயே சொல்லிவிட்டான். இந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்த அடுத்த நொடியே இருவரும் அமைதியாகிவிட்டார்கள். ஏனென்றால் அந்த வார்த்தையில் இருந்த உரிமை இருவருடைய இதயத்தையும் ஒரே நேரத்தில் தட்டி எழுப்பியிருந்தது. அந்த நேரத்தில் உள்ளே வந்த நர்ஸ் அக்னியிடம் ஒரு டிஃபன் பாக்ஸை நீட்டினார். சார், இந்தாங்க, இதில் இட்லியும் தேங்காய் சட்னியும் இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சமாக ஊட்டி விடுங்க என்றார் அவர். அக்னி உடனே நானா என்பது போல அதிர்ச்சியாக பார்த்தான். அதை பார்த்த நர்ஸ், டாக்டர் தான் உங்ககிட்ட தர சொன்னாங்க சார் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தார். அக்னி டிஃபன் பாக்ஸை பார்த்தான். பிறகு பனிமலரை பார்த்தான். இரு, இதோ வர்றேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறினான் அவன். நேராக மருத்துவரின் அறையை நோக்கி சென்றவன், இந்த டாக்டர் என்ன உண்மையிலேயே மாமா வேலை தான் பார்க்குறாரா? எல்லா பேஷண்ட்டுக்கும் நர்ஸ் தானே சாப்பாடு ஊட்டுறாங்க, இவளுக்கு மட்டும் நான் ஊட்டணும்னு சொல்கிறாரு என்று முணுமுணுத்தபடியே கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான் அக்னி. டாக்டர் என்று அவன் அழைத்ததுமே அக்னி என்ன கேட்க வருகிறான் என்பதை புரிந்து கொண்ட மருத்துவரோ கையை தூக்கி நிறுத்தினார். இங்கே பாருங்க மிஸ்டர் அக்னி, ஆர்த்திக்கு நான் மாமா முறை, பனிமலர் ஆர்த்திக்கு தங்கச்சி முறை. அப்படி பார்த்தா நான் பனிமலருக்கும் மாமா முறை தான். அக்னியோ தலையை பிடித்து கொண்டான்.
ஆனால் மருத்துவர் நிற்கவில்லை. நான் என்னோட மாமா வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன? என்னைய மாமான்னு கூப்பிடணுமா? பேசாமல் கூப்பிடுங்க. சின்ன பிள்ளைங்க டாக்டர் மாமான்னு கூப்பிடுறது இல்லையா? ஏதாவது தெரியாதவங்க கூட மாமான்னு கூப்பிட்டா நம்ம சந்தோஷப்படுறது இல்லையா? அதே மாதிரி தான் என்று மூச்சு விடாமல் பேசி முடித்தார் அவர். அக்னிக்கோ போதும் போதும் என்றாகிவிட்டது. இதற்கு மேல் இவரிடம் பேசி எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்தவனோ அமைதியாக வெளியே திரும்பினான். அந்த நேரம் கதவோரமாக நின்றிருந்த நர்ஸ் மெதுவாக சிரித்தாள். அதை பார்த்த மருத்துவரோ, என்னம்மா என்று கேட்டார். இல்லை டாக்டர், அவர் சொன்னால் கூட ஒரே ஒரு தடவை தான் சொல்லியிருப்பார். ஆனால் நீங்கள் இப்போ எத்தனை தடவை மாமான்னு சொல்லிட்டீங்களே என்று சிரிப்பை அடக்க முடியாமல் சொன்னாள். மருத்துவரும் சிரித்தார். வேற என்னம்மா பண்ணுறது? அந்த 2 பேரையும் சேர்த்து வைக்கணுமே, அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது தான் என்று அர்த்தமுள்ள பார்வையோடு கூறிவிட்டு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தார். வெளியே சென்ற அக்னியோ அந்த வார்த்தையை கேட்கவில்லை. பனிமலரின் கையில் ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்தது. அக்னியோ டிஃபன் பாக்ஸை எடுத்தவன் மெதுவாக ஒரு இட்லியை பீத்து சட்டினியில் தொட்டு அவளது வாயருகே கொண்டு சென்றான். பனிமலரும் அமைதியாக வாங்கி சாப்பிட்டாள். அந்த நேரம் பார்த்து குழந்தை அவன் மடியில் அங்குமிங்குமாக குடைந்து கொண்டே இருந்தது. சும்மா இருடா, நீ வேற படுத்தாத. இவ்வளோ நேரம் அம்மா அம்மான்னு தேடிட்டு இருந்த, இப்போ என்ன போட்டு பாடாப்படுத்துற என்று கேட்டான். குழந்தையோ அவனை பார்த்து ஈ என்று அந்த 2 சிறிய பற்களை காட்டி சிரித்தது. அதை பார்த்த அக்னியின் முகத்தில் தானாக ஒரு புன்னகை வந்தது. பல்ல பாரு, அப்படி அவனோட அம்மாவை மாதிரி என்று சொல்லிவிட்டவன் சட்டென்று பனிமலரை பார்த்தான். பனிமலரும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். இருவரின் பார்வையும் ஒரு நொடி சந்தித்தது. அடுத்த நொடியே அக்னி அமைதியாக முகத்தை திருப்பிக் கொண்டான். பிறகு மீண்டும் இட்லியை ஊட்ட ஆரம்பித்தான். பனிமலர் சாப்பிட்டு கொண்டிருக்க குழந்தையோ கைத்தட்டி விளையாடி கொண்டிருந்தது. திடீரென்று உற்சாகத்தில் இட்லியை நோக்கி கையை அடித்தது அந்த குழந்தை. அதில் பறந்த ஒரு சிறிய துண்டு நேராக பனிமலரின் கண்ணில் வந்து விழுந்தது. ஆ என்று அவள் கண்களை மூடிக்கொண்டாள். உடனேயே கண்ணை கசக்க முயன்றாள் அவள். அதை பார்த்த அக்னியோ, ஏ கண்ணை கசக்காத, அப்புறம் இன்னும் சிவந்துடும், இரு நானே எடுத்து விடுறேன் என்றான் அவன். அவன் குழந்தையை ஒரு கையால் சரியாக பிடித்து கொண்டபடியே மெதுவாக அவள் அருகே நெருங்கினான். பனிமலரின் மூச்சு சற்று வேகமானது. அக்னியோ அதையெல்லாம் கவனிக்காமல் அவளது முகத்தை மெதுவாக நிமிர்த்தினான். பிறகு அவளது விழிகளை தனது 2 விரல்களால் மெதுவாக விலக்கியவன், கண்ணை மூடாத, அப்படியே பாரு என்று சொன்னான். அவனது முகமோ அவளுக்கு இன்னும் அருகில் வந்தது. அவனது மூச்சு காற்று அவளது கன்னத்தில் பட்டது. பனிமலரின் இதயம் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. அக்னியோ முழு கவனத்தோடும் அவளது கண்ணில் இருந்த இட்லி துண்டை எடுக்க முயன்றான். அந்த நேரம் வரை சத்தம் போட்டு கொண்டிருந்த குழந்தையோ திடீரென்று அமைதியாகிவிட்டது. இருவருக்கும் நடுவே அமர்ந்திருந்த அந்த குட்டியோ உலக அதிசயம் ஒன்றை பார்ப்பது போல கண்களை விரித்து அவர்களையே பார்த்து கொண்டிருந்தது. பிறகு திடீரென்று வாயில் தேன் ஒழுக சிரிக்க ஆரம்பித்து விட்டது. குழந்தையின் அந்த சிரிப்பு சத்தம் கேட்டதும் இருவரும் ஒரே நேரத்தில் குழந்தையை திரும்பி பார்த்தார்கள். குழந்தையோ அம்மா பா என்று சொல்லி மகிழ்ச்சியில் கைத்தட்டி சிரித்து கொண்டே இருந்தது. அந்த ஒரு நொடி அறையில் இருந்த சங்கடத்தையும் வலியையும் கண்ணீரையும் தாண்டி ஒரு சிறிய குடும்பத்தின் வெப்பம் மட்டும் அமைதியாக அங்கே பரவி கொண்டிருந்தது. அக்னியோ இன்னும் பனிமலரின் அருகே நெருங்கினான். அவனது முகத்திற்கு மிக அருகிலேயே அவனது முகம் இருந்தது. பனிமலரால் அவனை ஏறெடுத்தும் பார்க்க முடியவில்லை. அவனுக்கும் அதே நிலைமைதான். இருவரின் இதய துடிப்பும் அவர்களுக்கே தெளிவாக கேட்டது. அதைவிட அதிகமாக அங்கே ஏதோ பெரிய விளையாட்டு நடப்பது போல குழந்தையின் கைத்தட்டல் ஆரவாரமாக ஒலித்து கொண்டே இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக ஊதி அவளது கண்ணில் இருந்த இட்லி துண்டை எடுத்து விட்டான். அப்பாடா என்று நிம்மதியாக பெருமூச்சு விட்டவனோ விலக போனான். அந்த நேரம் சட்டென்று பின்னால் இருந்த குழந்தை உற்சாகமாக விளையாட்டாக அவனை பிடித்து தள்ளியது. எதிர்பாராமல் வந்த அந்த சிறு விசையில் அக்னி சற்று நிலை தடுமாறினான். அந்த ஒரு நொடியில் அவனது இதழ்கள் பனிமலரின் இதழ்களில் மோதின. ஒரே ஒரு கணம். ஆனால் அந்த ஒரு கணமே இருவரின் இதயத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டது. அதை பார்த்த குழந்தையோ இன்னும் வேகமாக கைகளை தட்டி சிரிக்க ஆரம்பித்தது. குழந்தையின் அந்த சிரிப்பு சத்தம் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. குழந்தையை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே ஏதோ விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்துவிட்டது போல.
குழந்தை அங்கே உற்சாகமாக சிரித்து கொண்டிருக்க இருவருக்கும் ஒரு நொடியில் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அதிர்ச்சியில் உறைந்து போனவர்கள் போல சில வினாடிகள் அப்படியே இருந்தார்கள். முதலில் சுதாரித்து கொண்டது அக்னிதான். சட்டென்று விலகியவனோ குழந்தையை பார்த்து, டே பொடியா, எனக்கு வில்ல வெளியெல்லாம் இல்லைடா, வீட்டுக்கு உள்ளேயே தான் இருக்கான், அதுவும் நான் பெத்த என்னோட புள்ளத்தான் என்று முணுமுணுத்து கொண்டே திரும்பினான் அக்னி. குழந்தையோ அதற்கும் சிரித்து கொண்டே கைகளை தட்டியது. பனிமலரோ தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். அவளது விரல்கள் பதட்டத்தில் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டிருந்தன. அக்னியால் கூட அவளை நேராக பார்க்க முடியவில்லை. அவளாலும் அவனை பார்க்க முடியவில்லை. ஆனால் இருவரின் மனதிலும் ஒரே விஷயம் மட்டும் மீண்டும் மீண்டும் வந்து போய்கொண்டிருந்தது. அந்த எதிர்பாராத நெருக்கம், அந்த ஒரு நொடி. வெளியில் மழை நின்று போயிருந்தாலும் அவர்களது இதயங்களுக்குள் புதிதாக ஏதோ ஒன்று மெதுவாக முளைக்க ஆரம்பித்து கொண்டிருந்தது. அதற்கு சாட்சியாக குழந்தை மட்டும் எதுவும் புரியாதது போல மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே இருந்தது. ஆனால் அக்னியின் இதழ்களிலும் பனிமலரின் இதழ்களிலும் அந்த நொடியின் ஈரம் இன்னும் காயாமலேயே இருந்தது. அக்னியை மெதுவாக நிமிர்ந்து பார்த்த பனிமலரோ, சார், இட்லி என்று அழைத்தாள். உடனே அக்னியோ, ஏய், 2 இட்லி சாப்பிட்டாச்சு, ஒரேடியாக நிறைய சாப்பிடக்கூடாது, இனி வேணாம், டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் என்று சொல்லிவிட்டான். பனிமலரோ, சார், வாயில் இட்லி என்று சொல்ல, வாயில் தான் இட்லி தரமாட்டேன்னு சொல்கிறேன், எதுனாலும் இன்னும் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்புறம்தான். பனிமலர் தலையை குனிந்து கொண்டே, சார், இட்லி உங்கள் உதட்டில் ஒட்டிக்குச்சு சார் என்றாள். அக்னியோ சட்டென்று அதிர்ந்தவன் போல வேகமாக தனது விரல்களை உதட்டின் மீது வைத்து துடைத்தான். அதில் ஒட்டியிருந்த சிறிய இட்லி துண்டு அவனது விரலில் வந்து ஒட்டி கொண்டது. ஒரு நொடி அறையே அமைதியாகி போனது. இந்த முறை அவனும் தனது தலையை குனிந்து கொண்டான். அவனுக்குள் முளைத்த அந்த சிறிய வெட்கத்தினால் குழந்தையோ இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டே எதையோ புரிந்து கொண்டது போல கைகளை தட்டி சிரித்தது. அதை பார்த்த அக்னியோ, இதுக்கெல்லாம் காரணமே நீதான்டா என்று குழந்தையிடம் முணுமுணுத்தான். ஆனால் அவனது மனமோ இன்னும் சில நொடிகளுக்கு முன் நடந்த அந்த எதிர்பாராத நெருக்கத்திலிருந்து மீண்டு வரவே இல்லை. 3 நாளைக்கு பிறகு இன்னைக்குள்ள எபிசோடில் ஃபீல் பண்ணாமல் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த பகுதியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.